நமது ஊர் நமது பொறுப்பு சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க போவது திண்டுக்கல் எக்கனாமிக் சேம்பர் நடத்திய கல்வியால் உயர்வோம் கல்வி சாதனையாளர்களின் பாராட்டு அன்று உயர்கல்வி ஊக்குவிப்பு விழா. இதற்கு தலைமை தாங்கிய அல்ஹாஜ் மௌலானா முஹம்மது அலி அன்வாரி ஹசரத் அவர்கள், முதல்வர் தாருல் உலூம் யூசுஃபியா அரபிக் கல்லூரி மற்றும் அல்ஹாஜ் கேமிய முஹம்மது அலி ஹாஜியார் அவர்கள், திண்டுக்கல் மாவட்ட ஐக்கிய ஜமாத் பேரவையின் தலைவர், மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக டாக்டர் எம் சலீம் பேக், ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹிந்தி, காந்திகிராம் யூனிவர்சிட்டி, மற்றும் முனைவர் மௌலானா கலீல் அஹமது முனீரி அவர்கள், ஜாமியா இல்மியா அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி அரபிக் கல்லூரி, சென்னை. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பா அம்மாவுடைய துவாவை அல்லாஹ் ஒருபோதும் மறுக்கிறது. தயவு செய்து குழந்தைகளை ஒரு இலக்குகளோடு உருவாக்க முயற்சி செய்யுங்க. அவங்களுக்காக துவா செய்யுங்க, அவங்களுக்கு நேரம் கொடுங்க, சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. லைஃப்ல என்னவாக போறோம்னு கேளுங்க. ஒன்று, அளவுக்கு மீறி அன்பு கொடுக்கிறோம் அல்லது கண்டுகொள்ளாம விட்டுறோம். இது ரெண்டுமே தப்பு. அப்படி செய்யக்கூடாது. எல்லாத்துலயுமே ஒரு பேலன்ஸ் சிஸ்டம் வேணும். அதனால நம்முடைய சமுதாயம், ஏன்னா இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் எதை நோக்கி நகர்றாங்கன்னு தெரிஞ்சாதான் பெற்றோர்கள் அதற்கேற்ற வைத்தியம் பார்க்க முடியும். நோய்களை தெரியாம ஒருபோதும் மருந்துகள் கொடுக்க கூடாது, மருந்துகள் கொடுக்க முடியாது. அப்ப இன்னைக்கு உள்ள நோய் என்ன? கல்ச்சரல் டிக்ரேட், கலாச்சார சீர்கேடு, பிஹேவியரிசம், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய குணநலங்கள்ல. முன்னாடி எல்லாம் குழந்தைகள்கிட்ட பேசினா வாட்னு கேட்பாங்க. இப்ப உள்ள குழந்தைகள்கிட்ட பேசினா ஒயின்னு தான் கேட்பாங்க. ஏன் நான் ஏன் இதை செய்யணும், என்னையே இதை கஷ்டப்படுத்துற, என்னையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற ஒரு கேள்வி குழந்தைகள்கிட்ட இருந்து உண்டாகும். பெற்றோர்கள் பேசினா அவங்களுக்கு நச்சரிக்கிற மாதிரி ஒரு சிந்தனை ஏற்படும். அப்ப அதை ஒரு பெற்றோர்கள் எப்படி சால்வ் பண்ணணும்? மிக முக்கியமான பகுதி குழந்தைகளை உருவாக்குவதுதான் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களிலேயே, சேவைகளிலேயே மிக முக்கியமான ஒரு சேவை. அடுத்த ஜெனரேஷனை பண்படுத்தி மேம்படுத்தும். நிறைய பேர் மேம்படுத்த முயற்சிக்கிறோம், பண்படுத்த முயற்சிக்கிறது. இன்னைக்கு நிறைய படிக்கிறவங்க தான் நிறைய தப்பு செய்யறாங்க. அதிகமாக படிக்கிறவங்க தான் அதிகமா தப்பு செய்யறாங்க. இன்னைக்கு படிப்பாளர்கள் அதிகமாயிட்டாங்க, பண்பாளர்கள் குறைஞ்சிட்டாங்க. அறிவாளிகள் அதிகமாயிட்டாங்க, அன்பு செலுத்தக்கூடியவங்க குறைஞ்சிட்டாங்க. இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன், உடனே அடுத்தவங்களை குறையாக பார்த்தோம். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடு. ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, 1996க்கு பிறகு 2016க்குள்ள பிறந்த குழந்தைகள், இந்த 20 வருஷத்துல பிறந்த குழந்தைகள் அறிவு சார்ந்து வளர்ச்சி பெற்ற மாதிரி தெரியும். ஆனா அந்த குழந்தைகள்லாம் உணர்வு சார்ந்து பலகீனமாக இருக்காங்க. அதனால குழந்தைகளுக்கு நேரம் கொடுத்து, ஒரு அட்டென்ஷன், ஒரு ஃபோக்கஸ் கொடுத்து, ஒரு கவனம் செலுத்தி, அவங்க இடத்துல அடிக்கடி பேசி, அவங்க தோள் மேல கை போட்டு, நல்ல கருத்துக்களை பகிர்ந்து, பாசிட்டிவா பேசி அந்த குழந்தைகளை நம்ம கூட இணைக்கிறதுக்கு முயற்சி செய்யும். அப்ப இரண்டாவதாக நான் பெற்றோர்களுக்கு சொல்லிக் கொள்றேன். ஒன்று, வலுவான ஈமான் கொடுக்கப்படும் குழந்தைகளுக்கு, நம்பிக்கை மிக முக்கியமான விஷயம். இரண்டாவது, ஒழுக்கமான வாழ்வியல் கொடுக்கப்படும். இது மிக முக்கியமான பகுதி. இன்னைக்குள்ள பெரும் பிரச்சனையே ஒழுக்கம் தான். ஒழுக்கவியல் ரொம்ப சீர்கிட்டு போச்சு. நாட் ஓன்லி ஃபார் முஸ்லிம் சொசைட்டி, முஸ்லிம் கம்யூனிட்டியில மட்டும் இல்லை, எல்லா சமுதாயத்திலுமே இது ப்ராப்ளமாக இருக்கு. அது இந்துக்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இன்னைக்கு ஒழுக்க சீர்கேடு அதிகரிச்சு கொண்டே இருக்கு. அதனால தாய்மார்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. குழந்தைகளை கண்காணித்து வளருங்க. குழந்தைகளை அடிக்கடி நேரம் கொடுங்க. உங்க சுயநலத்துல டிவி பார்க்கிறோம், நாங்க ஜாலியா இருக்கிறோம், நாங்க போன் பார்க்கிறோம், குழந்தைகளை கண்டுகொள்ளாம விட்டுறாங்க. பிற்காலத்துல குழந்தைகள் நம்மளை கண்டுகொள்ளாம விட்டுருவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு இந்த விஷயத்துல. மூன்றாவது, வலிமையான கல்வியை கொடுங்க. அதிகாரம் தான் ஒரு சமூக எழுச்சி. கல்வியை கொண்டுதான் ஒரு சமூக மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியும். கல்வியை கொண்டுதான் நம்ம உரிமைகளையும் சுதந்திரங்களையும் அடைய முடியும். நம்ம ஒரு திட்டமிடல், அடுத்த 3 வருஷத்துல திண்டுக்கல் மாவட்டத்துல நாங்க இன்ஷா அல்லாஹ் 100 அதிகாரிகளை உருவாக்குவோம். திட்டமிடுவோம், அதை பத்தி யோசிப்போம், அதை பத்தி பேசுவோம். நமக்குள்ள கருத்து வேதங்கள் எல்லாம் தூக்கி வெளியே வச்சுட்டு சமூகத்தை உருவாக்குறதுக்கு என்ன செய்யலாம், அதுக்கு படிச்சு போங்க, விட்டு கொடுத்து போங்க, அன்பாக நடந்து கொள்ளுங்க. ஒரு சமூக மாற்றம் இன்னைக்கு தேவை. ரொம்ப கீழ்நிலைக்கு போயிட்டா திரும்பி எழுந்திருக்க முடியாது. நம்ம நன்றாக இருக்கும் போதே நம்ம நன்றாக உருவாகிறோம். நம்ம நசுக்கப்பட்ட பிறகு நம்மால் உருவாக முடியாது. நாங்க நல்லா இருக்கும் போதே டெவலப் ஆயிடும். முயற்சி செய்யணும்.
அதுல குறிப்பாக நான் பெண்களுக்கு தான் சொல்றேன். ஒரு பெண்ணுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். ஒரு தாயினுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். ஒரு ஆண் எவ்வளவு வேணாலும் பேசலாம், கூட்டமா நாங்க போட்டு பேசலாம். ஆனா என்னுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பிள்ளைகளையும் ஏற்றி டெவலப் பண்ணி பக்குவப்படுத்தி பண்படுத்தி தீனுடைய ஈமானிய உணர்வுகளோடு ஒரு குழந்தையை யார் வளர்க்க முடியும்னா பெண்மணிகள் தான் வளர்க்க முடியும். அதனால தாய்மார்கள் இந்த குழந்தைகளை ரொம்ப கண்ணியமா அதிகமாக அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்க. குழந்தைகளுக்காக துஆ செய்யுங்க. இந்த குழந்தைகளுக்கு எப்படியாவது கல்வியை கொடுத்துருங்க. எப்படிப்பட்ட கல்வியை கொடுக்கணும்? இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நான் சொல்ற மாதிரி ஒரு திட்டமிடல் விஷன் இருக்கணும். திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரு 36 மஸ்ஜித் 40 மஸ்ஜிதுகள் இருக்குதா? ஒவ்வொரு மஸ்ஜிதில இருந்தும் வருஷத்துக்கு 5 மாணவர்களை எடுக்கணும். டாப் போஸ்ட். அடுத்த வருஷம் கல்வியால் உயர்வோம் ப்ரோக்ராம் இப்படி பண்ணா நல்லா இருக்கும். ஒவ்வொரு மகளால இருந்தும் 5 மாணவர்கள். இப்ப தமிழகம் முழுக்க நாம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் 10 லட்சம் ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும். பாத்துருக்கீங்க. அதே மாதிரி நம்மளும் முயற்சி செய்யணும். ஒவ்வொரு மஸ்ஜிதுல இருந்து 5 டாப் மாணவர்களை எடுத்து அவங்க PhD படிக்கிற வரையும், டாக்டர் ஆகிற வரையும், ஜட்ஜ் ஆகிற வரைக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பின்னங்குதல் இருந்த மாணவர்களை அழகான கைடன்ஸ் வழிகாட்டுதல் கொடுத்து அப்படி ஒரு திட்டமிட்டு உருவாக்க முயற்சிக்கும். இந்த போன வருஷம் நடத்தணும், மாஷா சிறப்பா நடத்துறீங்க அசத்துடைய தலைமையில. இந்த வருஷமும் அதே மாதிரி நடத்துறீங்க மாஷா அல்லா. அடுத்த வருஷம் இது அப்டேட் ஆகி இந்த வந்த மாணவர்கள சில பேரை செலக்ட் பண்ணி அவங்கள ஒரு அதிகாரிகளாக, ஆளுமைகளாக, சமூகத்தினுடைய மிகப்பெரிய தகுதி வாய்ந்த மாணவ சமுதாயமாக உருவாக்கணுங்கிற எண்ணத்துல கொண்டு போகும். இது 3வது திட்டம். 4வது என்ன செய்யணும்? ஒன்று வலிமையான ஈமான கொடுக்கணும், ஒழுக்கமான வாழ்வியலை கொடுக்கணும், ஆளுமையான கல்வியை கொடுக்கணும். அடுத்த 4வது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக சிந்தனை. இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நம்முடைய முன்னோர்கள் பல தியாகங்கள் செஞ்சிருக்கிறாங்க, பல அர்ப்பணிப்புகள் செஞ்சிருக்கிறாங்க. இந்த நாடு, இந்த மண், இந்த மக்கள், நம்ம எல்லாரும் ஒண்ணு, எல்லா சகோதரத்துவத்தோடு இருந்து ஒரு வலிமையான சமூகத்தை உருவாக்கணும்னா அதுக்கு சமூக சிந்தனை உள்ள இளைஞர்கள் உருவாக்கப்படாது. நான் படிக்கிறது எதுக்கு? நான் படிக்கிறது சம்பாத்தியத்துக்கு மட்டுமல்ல. நான் ஜாலியா இருக்கணும், நான் வீடு வாங்கணும், கார் வாங்கணுங்கிறதுக்கு படிக்கல. நான் படிப்பது சமூகத்தினுடைய மாற்றம். நான் படிப்பது ஏழைகள் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை, ஏழைகள் இல்லாத ஒரு திண்டுக்கல் பகுதியை உருவாக்குவேன். நான் படிப்பதின் நோக்கம் ஒரு சமூக எழுச்சி, நான் படிப்பதின் நோக்கம் சமூக ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தியல, கான்செப்ட, சிந்தனையில நம்முடைய இளம் மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். இது போன்ற ஒரு நீண்ட இலக்கோடு, தொடர் பயணத்தோடு, கடின உழைப்போடு, நேர்மறை சிந்தனைகளோடு பயணிக்க முயற்சிக்கும். இங்க ஒரு 4-5 பேர் மட்டும்தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க வந்திருக்கிற ஆண்கள்கிட்ட நான் கேட்கிறேன், தயவு செய்து உங்களுடைய நேரங்களை, காலங்களை கொடுங்க. திண்டுக்கல் ஒரு அற்புதமான பகுதி, அதிகமான இளைஞர்களை கொண்ட பகுதி, நல்ல உலமாக்களை கொண்ட பகுதி, அற்புதமான மதரசாக்களை கொண்ட பகுதி. இவ்வளவு பெரிய பகுதி, நாம ஏன் இணைந்து ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்க கூடாது அப்படிங்கிற உணர்வுகள் நமக்கு வரணும். அந்த உணர்வுகளோடு இணைந்து நாங்க பயணிக்கும் போது மாஷா அல்லாஹ் நமக்கு மூத்த உலமாக்கள் வழிகாட்டுதலுக்கு இருக்கிறாங்க, சிறந்த ஆளுமைகள் இந்த ஊர்ல இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு திட்டமிடணும். அடுத்த 3 வருஷத்துல திண்டுக்கல் மாவட்டத்துல நாங்கள் 100 அதிகாரிகளை உருவாக்குவோம், இத்தனை ஹாபிஸாக்களை உருவாக்குவோம், இத்தனை ஆளுங்களை உருவாக்குவோம், இத்தனை ஜட்ஜுகளை உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை போடுது. அதை செயல்படுத்தல, அதை பயன்படுத்தல, அதை அச்சீவ் பண்ற கவலைப்படாது. ஆனா இலக்குகள் மிக முக்கியமானது. நான் குறிப்பாக பெண்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்லிக் கொடுக்கிறேன். உங்களுடைய குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 12 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகளை உங்களோட இணைக்கிறது கஷ்டம். குழந்தை ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னா ஆரம்பத்திலிருந்தே ஒரு திட்டம் நம்மகிட்ட இருக்கும். குழந்தை வளர்ப்பு என்பது 4 பகுதிகளை கொண்டது. ஒன்று ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து 6 மாசத்துல இருந்து இந்த குழந்தைகளுடைய 6 வயசு ரோல் மாடல்ல குழந்தைகள் நீங்க வளர்க்கணும். முன்மாதிரியாக, முதல்ல நாம முன்மாதிரியாக இருக்கணும். நம்முடைய துவா, நம்முடைய தான தர்மங்கள், நம்முடைய தஹஜ்ஜத், நம்முடைய குர்ஆன், இதை கொண்டுதான் நம்முடைய குழந்தைகள் உருவாக்கப்படுவார். இது போன்ற ஒரு திட்டத்தோடு பயணிக்கும் போதுதான் மாஷா அல்லாஹ் ஒரு பெரும் மாற்றத்தை, ஒரு பெரும் எழுச்சியை, ஒரு சமூக கட்டமைப்பை நம்மளால உருவாக்க முடியும். மாஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் நம்மையும் உங்களையும் இந்த ஊருடைய அனைத்து மக்களையும் ஒற்றுமையோடு வாழ்ந்து நிறைய சேவைகள் செய்து வருங்கால ஜெனரேஷனை நல்ல ஆளுமைகளாக, மிகப்பெரிய இலக்குள்ளவர்களாக உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவான்.
தவானா ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழனைத்து இறைவனுக்கு தற்பொழுது மிக தெளிவான ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அவர்களும் திண்டுக்கலை சார்ந்தவர்கள் தான், மண்ணின் மைண்டர் தான், நமது ராஜகாப்பட்டியை சார்ந்தவர்கள். அவர்கள் கல்வியினால் உயர்ந்து இன்று பல நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உலக அளவில் அறிமுகமாகப்பட்டவராக இருந்து வருகிறார்கள். எந்த ஒரு சிறு விழாவாக இருந்தாலும் இங்கே வந்து கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடையக்கூடியவர். அதனால் தான் அவர்களை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். மிக சிறந்த கருத்துக்களை கூறுவார்கள். தீனில் ஆன்மீகத்திலும் மிக அதிகமான உச்சநிலையை எட்டியிருக்கிறார்கள். உலக கல்வியிலும் உச்சநிலை PhD படித்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து நம்மிடம் இன்று அருமையான கருத்துக்களை சொன்னார்கள். மிக தேவையானது நம்பிக்கை, இறை நம்பிக்கை, இறை நம்பிக்கையோடு தன்னம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த பையன் நன்றாக படிக்க வேண்டும் என்றால் நீங்கள் சூழ்நிலைகளை மாற்றித் தர வேண்டும். சூழ்நிலைகளை மாற்றித் தருவது தாய் தந்தையர்கள் தான். நீங்கள் அதை கண்டிப்பாக எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று மாற்றித் தர வேண்டும். சிரம தடைகளை மீறுகின்ற பொழுதுதான் அவர் வெற்றி அடைவார். அதையும் சொன்னார்கள். நோக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நோக்கத்தை நோக்கி நீங்கள் முன்னேற வேண்டும். அந்த நோக்கம் பிறர் நலம் நாடுவதாக இருக்க வேண்டும். ஒழுக்கமுள்ள பையன் கல்வி கற்றவனாக இருக்க வேண்டும். சமுதாயம் மாற்றம் அடைய வேண்டும். சமுதாயம் மாற்றமடைந்து நாடு முன்னேற வேண்டும். நாடு செழிக்க வேண்டும். பரந்த மனப்பான்மை நம் உள்ளத்திலிருந்து எழ வேண்டும் என்று அழகான கருத்துக்களை ஒரு உதாரணத்தையும் சொல்லி சொன்னார்கள். அநேகமாக இஸ்லாமே கூட முதலில் ஏற்றுக்கொண்டது பெண்கள் தான். இங்கு பெண்கள் அதிகமாக வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. பெண்கள் முனைப்பாக இறங்கிவிட்டார்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி கிட்டும். இன்ஷா அல்லாஹ் அனைவரும் துவா செய்வோம். அவர்களுடைய ஆசையை நாம் நிறைவேற்றி காட்டுவோம். அடுத்த ஆண்டு வருகின்ற பொழுது சிறப்பான ஒரு நிகழ்வை நடத்துகின்றோம். இந்த ஆண்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் 3 பேர் IAS தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி திண்டுக்கல் மாவட்டத்தில். அதே போன்று இப்பொழுது கூட இந்த விழாவில் கூட ஒருவர் குரூப் 2 அரசு தேர்விலே வெற்றி பெற்று பாராட்டு பெற இருக்கின்றார். இப்பொழுது வந்து பாராட்டு பெறுகிறார்கள். எனவே இது மிக நீளமான ஒரு லிஸ்டில் மிக அதிகமான பேருக்கு பரிசு வழங்க வேண்டி இருக்கின்றது. எனவே நாம் அடுத்து பரிசு வழங்கும் நிகழ்வுக்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய பாசத்துக்குரிய KMA முகமது அலி ஆஜியார் அவர்கள் ஒரு சில நிமிடம் பேசுவதாக கேட்டுக்கொண்டுள்ளார்கள். அவர்கள் பேசுவார். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய வெற்றியை நோக்கி செல்ல முடியும். இப்போ நான் பார்க்குறேன், என்னையோ நினைக்கிறேன், நான் ஒரு அமானிதம் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இறைவனை சொத்து நான் அம்மாவும் இறைவனுக்கு உரியவன். நல்ல நிலையில் நான் வெளிப்பட்டா நல்ல சூழ்நிலையை அந்த ஒரு கெட்ட நிலையில் நான் வெளிப்பட்டா சைத்தானுக்கு நண்பனாகி அது ஒரு துணியாவிலேயே பெரும்பாலும் நம்ம பார்க்கணும். ஒன்றும் பெருமைங்கிறது நமக்கு சொல்லவே கிடையாது. அந்த சைத்தானுக்கு மட்டுமே சொல்கிறோம். ரெண்டாவது ஹலால் ஹராம நம்ம விளைஞ்சி புரிஞ்சு வாழ்ந்தா வாழ்க்கை வெற்றி பெறும். பெருமைக்கு இடமே கிடையாது. குழந்தைகளை நான் எந்த அளவுக்கு நாமளாக இருக்கோம். குழந்தை திரும்பி வாழணும் நம்ம நினைக்கிறேன். நாமளே இருந்தால் இஸ்லாத்துக்கு விலகி இருந்தால் குழந்தைக்கு இஸ்லாத்து பக்கம் வரும். அது புரிஞ்சு வாழணும். நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கான். இந்த நேரத்தையும் கொடுத்துருக்கான். நல்ல முறையில் அவனுக்காக இருக்கான். அஸ்ஸலாமு அலைக்கும். முகமது அலி அவர்களே, மாணவர்களா முகமது அலி ஹாஜியார் அவர்களே, அலீர் அஹமது முனீரி அவர்களே, அலிபுல்லா ஹாஜியார், அப்துல் மஜீத் ஹாஜியார், முஜீத் குமார், அத்தனை இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு என்னுடைய சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னு சொன்னால், கல்வி முக்கியத்துவம் பற்றி பேச சொல்லியிருக்காங்க. ஆனால் டைம் இல்லாத காரணத்தினால கல்வி முக்கியத்துவம் சொல்றது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் சொன்னால், எல்லாருக்குமே தெரியும். கல்வின்னு சொல்றது அறியாமை இருந்து அறிவின் பக்கம் மனிதனை கூட்டு வரக்கூடியது, இருந்து வெளிச்சத்துக்கு கூட்டு வரக்கூடியது என்று எல்லாம் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். பலவீனமானவர்களுக்கு சக்தி
படிக்காத என்ன செய்வாருன்னா இன்னொரு பேர் இன்னொருத்தர் பேர் டிபெண்ட் ஆகிருப்பார். படித்தால என்ன செய்வார்னா சரியான சமயத்தில் சரியான முடிவு எடுக்கக்கூடியது அவர் எடுப்பார். அப்போ அந்த படிக்காததால் அவர் பின்னால் போவார். இவர் படித்தா இவரை முடிவு பண்ணலாம். நான் ஒரு லிஸ்ட் போட்டிருந்தது இப்போ டைமில் நான் சொன்னேன். சிவில் சர்வீசஸில் இந்த வருஷம் 50 பேர் முஸ்லீம்ஸ் செலக்ட் ஆகிருக்காங்க. 50 பேர் முஸ்லீம்ஸ் செலக்ட் ஆகிருக்காங்கன்னு சொன்னால் 2023 கிட்டத்தட்ட 5% வருது. ஆனால் அவங்களுக்கு நமக்கு மற்றவர்களுக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னால் அவங்க தியாகம் செஞ்சுருக்காங்க, முடிவு பண்ணியிருக்காங்க, உழைப்பு செஞ்சுருக்காங்க. இந்த நம்பர் இப்போ சொன்னார் ஹஜார் அவர்கள் ஒரு 3 பேர் இந்த டிஸ்ட்ரிக்டில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆகிருக்காங்க. அந்த நம்பர் கூட்டுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் முயற்சி பண்ணலாம். நிறைய பேர் சொல்கிறேன் இண்டிவிஜுவல் முஸ்லீம்ஸ் மட்டும் இல்லை, நான் முஸ்லீம்ஸை என்ன சொன்னாங்கன்னா என்ன முஸ்லீம்ஸுக்கு என்ன ஆச்சு, ஏன் கல்வி பக்கம் வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நாங்களே மற்றவர்கள் வராமல் வருத்தப்படுறாங்க. இத்தனை பேர் முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க, ஆட்சிக்கு டிசைட் பண்ணக்கூடிய சக்தி கிங் மேக்கர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய போய் படிப்பாடிக்கிறாங்க. அப்போ ஹஜர் முன்னரே அவர்கள் சொன்ன மாதிரி தாய் தந்தையுடைய ரோல் கூட இது இருக்குது, டீச்சர்ஸ் ரோல் இருக்குது. நம்ம கொண்டு போகணும். சிஸ்டம் கொடுக்குற ஒரு ஹிந்தி பற்றி சொல்கிறேன். என்னன்னா காந்திகிராம் யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் நிறைய காந்திகிராம் யூனிவர்சிட்டி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஃபுல்லி ஃபண்டட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனால் நிறைய பேர் கிடையாது. அதில் கியூட் எக்ஸாம் இப்போ புதுசாக வந்துருக்கு. அந்த கியூட் எக்ஸாம் முடிஞ்சிட்டு அவங்க அப்ளை பண்ணுறது வர்றாங்க. ஆனால் அந்த அகாடமிக் இயர் முன்னாடி கியூட் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அந்த கியூட்டுக்கு நீங்கள் கவனிச்சு பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னாக்கா காந்திகிராம் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு யூனிவர்சிட்டி அந்த ஹிந்தி இல்லைன்னு சில பேர் நினைக்கிறாங்க. அதில் ஒரு சப்ஜெக்ட் முன்னாடி இருந்திருக்கு. நான் 1996 முயற்சி பண்ணி 2004 முழுமையான ஒரு டிபார்ட்மெண்ட் ஆகியாச்சு. இப்போ யூஜி, பிஜி, பிஹெச்டி டாக்டரேட் காந்திகிராமத்தில் ஹிந்தி எல்லாமே இருக்குது. நான் எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறேன்னா தொடர்ந்து இருக்கக்கூடிய அத்தனை காலேஜஸ் இருக்கக்கூடியது தமிழ்நாடுக்காரங்க தம்பி வெளிநாட்டுக்காரங்க ஜாஸ்தி. நீங்கள் வரக்கூடாது. யூஜிசி சர்வீஸ் வரும், கர்நாடக சர்வீஸ், அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வரக்கூடாது. அது சொல்லி நான் இப்போ என்ன செஞ்சுருக்கேன், திருச்சியில் இருக்கக்கூடிய ஹோலி கிராஸ் காலேஜ், நேஷனல் காலேஜில் இருக்கக்கூடிய 2 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ், எங்கள் 2 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் எங்கள் யூனிவர்சிட்டி படித்த ஸ்டூடெண்ட்ஸ். எங்கள் யூனிவர்சிட்டியில் படித்த 2 ஸ்டூடெண்ட்ஸு திருச்சியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. நேவியில் இருக்கக்கூடிய ஹிந்தி ஆஃபீஸர் என்னுடைய ஸ்டூடெண்ட். இந்த மாதிரி யூஜிசி சர்வீஸ் வரும்போது இப்போ அமெரிக்கன் காலேஜ் பார்க்கும்போது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், இது மதுரை. சௌராஷ்டிரா காலேஜ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், ஃபாத்திமா காலேஜ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், லேடிபா காலேஜ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், ஃபுட்பால் காலேஜ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். எல்லா காலேஜ்லையும் ஹிந்தி இருக்குது. ஆனால் இப்போ ஃபாத்திமா காலேஜில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கேரளாக்காரங்க, லேடிபோர்ட்டில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒரிசாக்காரங்க, திருச்சியில் இருக்கக்கூடிய செயின்ட் ஜோசப் காலேஜில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கேரளா. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஹெச்ஓடி ஆந்திர பிரதேஷ். நான் கூட ஆந்திர பிரதேஷ் நான் முன்னாடி. இப்போ நான் என்ன சொன்னேன், நீங்கள் வாங்க சொன்னேன் அந்த போஸ்ட்டுக்கு. அதனால் என்ன சொல்கிறேன்னா சரௌண்டிங்ஸில் என்ன இருக்குது, எவ்வளோ போஸ்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் யூஜிசி சர்வீஸ்னா எவ்வளோ போஸ்ட்லேயே படிக்க மாட்டேங்கிறேன், ஈஸியாக படிக்கலாம். நாங்கள் என்ன உதவி செய்வோம், இன்ஷால்லா நீங்கள் நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் அந்த பக்கம் கொஞ்சம் பாருங்கள். வாய்ப்பு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக தெளிவான ஒரு விரிவுரையாற்றினார்கள். அவர் விரிவுரையாளர் என்பதால் தெளிவான விரிவுரையாற்றினார்கள். இறைவன் அவருக்கு அனைத்து நலவுகளையும் செய்து தருவானாக. அடுத்து நம்முடைய கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரிய பெரிய ஹஜர் அவர்களுக்கு நயினார் முகமது ஸ்கூல் தலைமை ஆசிரியர் தஸ்லீம் அவர்கள் பொன்னாடை போட்டுள்ளார். அடுத்து கலீல் மௌலானா அவர்களுக்கு மஜீத் ஆசியார் அவர்கள் பொன்னாடை போட்டுவார்கள். சலீம் பேராசிரியர் அவர்களுக்கு ஹஜ்ரத் நாகல்நாத் அவர்கள் பொன்னாடை போட்டுவார்.
முகமது அலி ஆஜியார் அவர்களுக்கு கலீல் அஹ்மத் அவர்கள் பொன்னாடை போட்டுவார். நாகல் நகர் அஜரத் அவர்களுக்கு மஜீத் ஆஜியார் அவர்கள் பொன்னாடை போட்டுவார். கமால் இன்ஜினியர் அவர்கள் சிஎஸ்எம்ஏ பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுவார். நம்ம சின்ன பிள்ளையிலேயே படித்த பாடம் எல்லாருக்கும் நினைவு இருக்கும். அதை பற்றிய விழா தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இதில் ஒவ்வொருத்தரும் வெற்றி அடைந்தவர்கள் கன்னிவாடி தலைமை ஆசிரியர், கன்னிவாடி அரசு மேல்நிலைப் பள்ளி ஐயம்பாளையம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு மஜீதாஜி அவர்கள் கொண்டாடினார். சிரமங்கள் இருக்கலாம், அதையெல்லாம் தகர்த்தெறிய வேண்டும் என்பதற்காக எரிகின்ற நெருப்புக்கு எப்படி ஒரு தூண்டுகோல் வேணுமோ அதை போல முன்னாடி பேசியவர்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை இருக்கிறது, சூழ்நிலை இருக்கிறது, சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் அவரை உற்சாகப்படுத்துகிறார்கள். ஆனால் அவருக்கு உள் மனது தனக்கு அதை எடுத்துக் கொடுக்க வேண்டும். என்னால் முடியும், நான் இதை நிறைவேற்றி விடுவேன். இங்கு இருக்கக்கூடிய இன்று வந்து பரிசுகள் பெறக்கூடியவர்களை பார்க்கின்ற பொழுது அந்த நம்பிக்கை மேலும் உயரும். இவர்கள் எல்லாம் பரிசு வாங்குகின்ற பொழுது, இவ்வளவு தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து இவர்கள் வெற்றி அடைகின்ற பொழுது என்னால் முடியாமல் போய்விடுமா என்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். அந்த எண்ணம் வெற்றி அடைய இறைவன் உதவி செய்வானாக. இங்கு வரக்கூடிய ஒவ்வொருவருமே எல்லா வசதி வாய்ப்புகளும் படைத்தவர்கள் அல்ல, எல்லோருமே மிக சிறந்த பள்ளியில் படித்தவர்கள் அல்ல. அவர்களுடைய தாய் தந்தையர்கள் எல்லாம் அவர்களுக்கு பாடம் புகட்டி அவர்களை வெற்றியடைய செய்தார்கள் என்பது அல்ல. மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்களும் கூட மிக அதிகமான மார்க் 497 மார்க் தான் வாங்கியிருக்காங்க. 500க்கு 3 மார்க் தான் கம்மியா. அவ்வளவு சிறப்பான வெற்றிகளை எல்லாம் நீங்கள் அடைந்திருக்கிறார்கள். இவர்களும் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. எனவே இதில் பல தரங்களாக பிரித்து அனைத்து நிலைகளிலும் மாணவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் இருக்கிறது. அதை மாற்றி தரப்படும். இப்பொழுது இந்த பரிசை பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 2ஆம் இடம் அடுத்து 12ஆம் வகுப்பில் 2ஆம் இடத்திலுள்ள நஃபீஸ் அகமது, ரேடியன்ட் பப்ளிக் ஸ்கூல். அடுத்தடுத்து படிங்க, அப்பதான் அடுத்தடுத்து படிச்சுட்டே இருக்கும். அடுத்து 10ஆம் வகுப்பில் முதலிடம் பிடித்துள்ள மாநில பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய முஃப்லிகா 497 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். புனித வரலாறு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, திண்டுக்கல். அடுத்து 10ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வில் டிசிஎம் மாணவர்கள் 2ஆம் இடம் பிடித்துள்ள முகமது அகீல், SBM மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அடுத்து பிசிஎம் அதே தொகுதியில் 3ஆம் இடம் பிடித்துள்ள அனீஸ் பாத்திமா, லூர் மாதா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். பன்னிரெண்டாம் வகுப்பில் டிசிஎம் மாணவர்களில் முதலிடம் பிடித்துள்ளவர் முகமது அர்சர், அச்சுதா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அடுத்து 2ஆம் இடம் பிடித்துள்ள எஸ் முகமது அனஸ், அச்சுதா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மைனாரிட்டி பிசிஎம் பள்ளிகளில் முதலிடம் பிடித்துள்ள
படித்துள்ளவர் எஸ் அகமது ஹிபா, கென்னடி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இரண்டாம் இடம் சியாம் கார்த்திக், கென்னடி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். மூன்றாம் இடம் சந்தியா சந்தியா, ஹாஜி முஸ்தபா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மைனாரிட்டி பிசிஎம் பள்ளிகளில் முதலிடம் பிடித்துள்ள ஆர் எழில் சிவபாரதி, கென்னடி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இங்க பாருங்க மேடம், இங்க பாருங்க. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மைனாரிட்டி பிசிஎம் பள்ளியில் 2ஆம் இடம் பிடித்துள்ள ஐனுல் ஜாரியா ஹசரத் அமீருன் நிசா பேகம் ஓரியண்டல் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அதே பிரிவில் 3ஆம் இடம் பிடித்துள்ள எஸ் நஃபீலா ஃபாத்திமா, ஹாஜி முஸ்தபா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அடுத்து இதை கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி IGCSE என்ற படிப்பு அடுத்த பிரிவு. அந்த பிரிவில் 10ஆம் வகுப்பில் A ஸ்டார் என்பது அதிகமாக இருக்கிறது. 5 பாடத்திலும் A ஸ்டார் வாங்கிய நுகா பாத்திமா அவர்களுக்கு இந்த பரிசு வழங்கப்படுகிறது. நுகா பாத்திமா ஹாரியாவுடைய பேர். அடுத்து எஸ் பபதாரணி, உங்களிடம் 10ஆம் வகுப்பு, ரேடியன்ட் பப்ளிக் ஸ்கூல், கொடைக்கானல். கொடை ரோடு சாரி. அடுத்த எல்லாம் ஸ்கூல், அந்த ஸ்கூல் அப்படியே மொத்தமா வரும். என்னென்ன இப்ப ரேடியன்ட் பப்ளிக் ஸ்கூல் கொடை ரோடு எஸ் நஃபார் சாதிக், 2ஆம் இடம். ரேடியன்ட் ஸ்கூல்ல வரிசையா நீங்க வரலாம். ரேடியன்ட் ஸ்கூல்ல வந்து ஹரி சக்கரவர்த்தி, 3ஆம் இடம். அடுத்து ரேடியன்ட் ஸ்கூல் ஏ முகமது அப்சார், 3ஆம் இடம். அடுத்து டாக்டர் ஜாகிர் ஹுசைன் மெமோரியல் மைனாரிட்டி ஹையர் செகண்டரி ஸ்கூல். அவங்க எல்லாம் தயாராகிய வரிசை அவங்களுக்கு விட்டு போனவங்களுக்கு எல்லாம் பரிசு வரும். முதலிடம் எஸ் பிலால் ஹுசைன், ஜாகிர் ஹுசைன் ஸ்கூல். மதரசா மாணவர் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அகலியா முதலிடம், ஜாகிர் ஹுசைன் மெமோரியல் மைனாரிட்டி ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஜாகிர் ஹுசைன் ஸ்கூல் எல்லாம் வச்சு வந்துருங்க அப்படியே. 2ஆம் இடம் முஸ்பிரா சிஃபா. 3ஆம் இடம் எஸ் அனுசியா. கொஞ்சம் குயிக்கா வாங்க. ஜாகிர் ஹுசைன் ஸ்கூல்ல இருக்கவங்க வரிசையா வந்துட்டே இருக்கலாம். அப்படியே உங்க பேர் வந்துடும். அடுத்து கிரீன் பார்க் ஸ்கூல் அழைக்க போறோம். கிரீன் பார்க் ஸ்கூல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பெற்றவர் குர்ரத்துல் ஐன், கிரீன் பார்க் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், திண்டுக்கல். 2ஆம் இடம் எஸ் முகமது நுஹ்மான், கிரீன் பார்க் ஸ்கூல். கிரீன் பார்க் ஸ்கூல் கொஞ்சம் வாங்க, குயிக்கா வாங்க. 3ஆம் இடம் எஸ் முகமது அப்துல் காதர், கிரீன் பார்க் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். குயிக்கா வாங்க. அடுத்து CSMA ஹையர் செகண்டரி ஸ்கூல். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் SC காவியா, SCMA ஹையர் செகண்டரி ஸ்கூல்லாம் வாங்க, அப்படியே வரிசையா வாங்க. 2ஆம் இடம் ஸ்ரீமதி, CSMA ஹையர் செகண்டரி ஸ்கூல், கோயிலூர். 3ஆம் இடம் மௌலியா, CSMA ஹையர் செகண்டரி ஸ்கூல், கோவிலூர்.
போகிறேன்னா பேரண்ட் யார் போகிறேன்னா சார் வர சொல்லுங்க. 12ஆம் வகுப்பு தேர்வில் CSMA ஸ்கூல் முதலிடம் எஸ் ரோஸ் மெர்லின். அடுத்து CSMA ஹையர் செகண்டரி ஸ்கூல் EN தினேஷ் இரண்டாம் இடம். அடுத்து மூன்றாம் இடம் எஸ் நெல்சன் செபாஸ்டின். இங்க பாருங்க. அசீபா ஃபாத்திமா மூன்றாம் இடம். கே அருணா இரண்டாம் இடம். 12ஆம் வகுப்பு இரண்டாம் இடம் கே அருணா. ஆஜி முஸ்தபா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஆஜி முஸ்தபா ஸ்கூல்ல இருந்து எல்லாம் ரெடி ஆயிட்டீங்க. அடுத்தடுத்து அதான் வரும். எஸ்ஜே யுவராஜ் ஆஜி முஸ்தபா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். மூன்றாம் இடம் கீர்த்தி ஆஜி முஸ்தபா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். பி கார்த்திகா முதலிடம் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இக்பாலியா ஹை ஸ்கூல். இப்பெல்லாம் இக்பாலியா ஹை ஸ்கூல் எல்லாம் யாரும் இருந்தீங்கன்னா வந்துருங்க. அப்படிங்க இக்பாலியா ஸ்கூல். என்னமா எக்ஸியா ஆமா அடுத்து இக்பாலியா ஹை ஸ்கூல் பி கார்த்திகா முதலிடம். கொஞ்சம் வாங்க குயிக்கா வாங்க. உங்களுக்கு தான் லேட்டா. இரண்டாம் இடம் எஸ் மதிவாணன் இக்பாலியா ஹை ஸ்கூல் வத்தலகுண்டு. இக்பாலியா ஸ்கூல் வந்தீங்களா? இல்ல. ஆமா இக்பாலியா யாரும் இல்லையா? இக்பாலியா தான் வாங்க அப்படியே. ஆஜி பிசி நைனார் முகமது ஓரியண்டல் அரபிக் ஹை ஸ்கூல் முதலிடம் ஆசிக் அகமது. இரண்டாம் இடம் ஏ முகமது அஜ்மி ஃபர்மாஸ் ஆஜி பிசி நைனார் முகமது ஓரியண்டல் ஸ்கூல். மூன்றாம் இடம் 10ஆம் வகுப்பு மூன்றாம் இடம் எம் முகமது அலி ஜின்னா நைனார் முகமது ஸ்கூல் பி ஆஜி பிசி நைனார் முகமது அரபிக் ஹை ஸ்கூல். பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் இரண்டாம் இடம் பிடித்த எஸ் நந்தன் கென்னடி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அண்ணாமலையார் மில்ஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திண்டுக்கல் எஸ் சஜிதா பானு. மூன்றாம் இடம் சஞ்சீத் 12ஆம் வகுப்பு தேர்வு மூன்றாம் இடம் கென்னடி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். சயனிகா கென்னடி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மூன்றாம் இடம். ஹஜரத் அமீர் நிசா பேகம் ஓரியண்டல் கேர்ள்ஸ் ஹையர் ஸ்கூல் 10ஆம் வகுப்பு இரண்டாம் இடம். ராபிகா பேகம் மூன்றாம் இடம் ஏ ஃபாத்திமா ஹஜரத் அமீர் நிசா பேகம் ஓரியண்டல் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஹஜரத் அமீர் நிசா பேகம் ஓரியண்டல் ஸ்கூல் இரண்டாம் இடம் நிலோஃபர் சகிலா. ருக்ஸானா ஃபாத்திமா மூன்றாம் இடம் ஹஜரத் அமீர் நிசா பேகம் ஓரியண்டல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
ரசூல் பிபி முதலிடம் ஹஜரத் அமீர் நீசா பேகம் ஓரியண்டல் ஹையர் செகண்டரி ஸ்கூல். டாக்டர் ஜாகிர் ஹுசைன் மெமோரியல் மைனாரிட்டி ஹையர் செகண்டரி ஸ்கூல் 12ஆம் வகுப்பு 2ஆம் இடம் முகமது அசத். 3ஆம் இடம் ராஜபாண்டியம்மாள் சி. ராஜபாண்டியம்மாள் டாக்டர் ஜாகிர் ஹுசைன் மெட்ரிக் மைனாரிட்டி ஹையர் செகண்டரி ஸ்கூல். கல்வி ஸ்கூல் மாணவர்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. அடுத்து இப்போ ஆன்மீகத்தில் வெற்றி அடைந்த ஆலிம்களுக்கும் ஆபீஸ்களுக்கும் குரானை முழுமையாக மனனம் செய்தவர்கள், குரானை முழுமையாக விளங்கி படித்தவர்களை ஆலிம் என்று சொல்லுகிறார்கள். அது முழுமையாக மனனம் செய்தவர்கள் வந்து ஆபீஸ் என்று சொல்லப்படுகிறார்கள். ஆபில் பட்டம் பெற்றவர் ஆபில் ஹாரூன் முன்தசீர் தாருல் உலூம் யூசுஃபியா அரபிக் கல்லூரி திண்டுக்கல். ஆபீஸ் முகமது சபீர் அன்னூர் இஸ்லாமிக் காலேஜ். ஆபில் ஜாகிர் ஹுசைன் தாருல் உலூம் யூசுஃபியா அரபிக் கல்லூரி. ஆபில் முகமது அர்ஷத் தாருல் உலூம் யூசுஃபியா அரபிக் கல்லூரி. மௌலானா அனீஸ் அஹமத் யூசுஃபி தாருல் உலூம் யூசுஃபியா அரபிக் கல்லூரி. மௌலானா கனவா பீர் யூசுஃபி தாருல் உலூம் யூசுஃபியா அரபிக் கல்லூரி திண்டுக்கல். ஹாஃபிஸ் ஹுசைன் அபுபக்கர் தாருல் உலூம் யூசுஃபியா அரபிக் கல்லூரி. மௌலானா முகமது தௌஃபீக் யூசுஃபி தாருல் உலூம் யூசுஃபியா அரபிக் கல்லூரி. மௌலானா முகமது இம்ரான் யூசுஃபி தாருல் உலூம் யூசுஃபியா அரபிக் கல்லூரி. மௌலானா முகமது யாசின் யூசுஃபி தாருல் உலூம் யூசுஃபியா அரபிக் கல்லூரி. அதுல ஹாஃபிஸ் மௌலானா ஜி முகமது சல்மான் ஹுசைன் அன்வாரி திண்டுக்கல். ஜாமியா அன்வாரியா ஆரிஃபியா கேரளா. மௌலானா முகமது இஸ்மாயில் யூசுஃபி தாருல் உலூம் யூசுஃபியா அரபிக் கல்லூரி. இது முடிச்சிருக்க ஆசிரியர் முடிச்சலாம். அடுத்த நீட் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசு வழங்கப்படுகிறது. நீட் தேர்வில் இந்த ஆண்டில் சென்ற ஆண்டில் வெற்றி பெற்றவர் ரவுலத்துல் ஜன்னா நேருஜி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இடையப்பட்டு. மௌலவி அசத் அகமது நூரைன் அன்னூர் இஸ்லாமிக் காலேஜ். மௌலானா ஷேக் அப்துல்லா நூரைன் அன்னூர் இஸ்லாமிக் காலேஜ். மௌலவி முகமது மீரான் நூரைன் அன்னூர் இஸ்லாமிக் காலேஜ். மௌலவி முகமது அஸ்பக் நூரைன் அலிம் அன்னூர் இஸ்லாமிக் காலேஜ்.
திண்டுக்கல், மதுரை, தேனி மாவட்ட பெண்கள் நிஸ்வான் மதரசாவின் பொறுப்பாளர் மௌலானா மௌலவி அல்ஹாஃபில் ஏ முஹையீன் பாதுஷா முகமது அஜரத் மதரசை நிஸ்வான் மண்ணடி சென்னை அவர்களுக்கு பாராட்டி பரிசு வழங்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்ட அளவில் அதிக ஆலயங்களை உருவாக்கியமைக்காக பேரம்பூர் மாஸ் தர்கா பையானுல் உலூம் நிஸ்வான் பெண்கள் குரான் பாடசாலை புத்திநாயகம்பட்டி அவர்களுக்கு பாராட்டி பரிசு வழங்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்ட அளவில் அதிக ஆலயங்களை உருவாக்கியமைக்காக மதரசாயி நிஸ்வான் ரஹ்மானியா தீனியா மக்தப் மதரசா பேரம்பூர் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்ட தீனியாத் பொறுப்பாளர் மௌலவி எஸ் சமீம் அன்சாரி யூசிபி அவர்களுக்கு அவர் பணியை பாராட்டி பரிசு வழங்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்ட அளவில் அதிக ஆளுமையை உருவாக்கியமைக்காக திண்டுக்கல் மாவட்ட வேடசந்தூர் அல் மதரசத்துல் சம்சியா ஹிப்னு அண்ட் நிஸ்வான் சாரிட்டபிள் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அவர்களுக்கு இந்த பாராட்டு வழங்கப்படுகிறது. நீட் தேர்வில் வெற்றி பெற்ற கே அஃப்ரா ஃபாத்திமா, அடுத்த நீட் தேர்வில் வெற்றி பெற்ற நிலோஃபர் பர்வீன் நேருஜி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இடையகோட்டை. அடுத்து இந்த ஆண்டிற்கு அரசு பணியில் ஒருவர் வாங்கி இருக்கிறார். அவரை பாராட்டி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 1ங்கிறது வந்து டிஆர்ஓ கேட்டர் கலெக்டர் அடுத்த கேட்டர்ல வெற்றி அடைந்திருக்கிறார். சில மாதங்களுக்கு முன்பாக அவர் குரூப் 4 எழுதி அதிலேயே வெற்றி அடைந்து அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அந்த பணியை இப்போ பதவி ராஜினாமா செய்துவிட்டு இந்த 2வது பதவியை ஏற்றுக் கொண்டிருக்கிறார். குரூப் 1 எழுதியிருக்கிறார். அல்லாஹ் நாடினால் அவருக்கு அடுத்த சில மாதங்களில் குரூப் 1 வெற்றி பெற்று அவருக்கு அந்த பதவி கிடைப்பதற்கு இருக்கிறது. துஆ செய்வோம் இன்ஷா அல்லாஹ். எம் அப்துல் காதிர் பத்தலகுண்டு கலீல் நஜர் அவர் தம்பியினுடைய மைத்துனர் அபு அன்சாரியுடைய மைத்துனர் அவர். அல் ஹாஃபில் மௌலானா டி முகமது சல்மான் ஹுசைன் அன்வாரி திண்டுக்கல் ஆலிம் பட்டம் பெற்றமைக்காக பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்த நீட் தேர்வில் எஸ் முகமது நபீல் எம் அல்ஹாம் ஃபாத்திமா. உங்களுக்கு அந்த ஷீல்டுல பேர் இருக்காது, நாங்கள் அதை மாற்றி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஷீல்டு வாங்கி. அடுத்து எஸ் ஷேக் முகமது அஸ்வர் 451 மார்க் வாங்கியிருக்காரு. அவருக்கும் அந்த ஷீல்டு மிஸ்ஸிங் இருக்கு. அதுக்கு பதிலாக இப்போ ஒரு ஷீல்டு கொடுக்குறோம், அது கரெக்ட் சரி பண்ணி நம்ம விழாக்கள்லேயும் நம்ம நிகழ்வுகள்லேயும் நம்ம சமுதாயத்துக்கும் மற்ற பொதுவாகவே மக்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய நமது அதாவது ஹுசைன் எஸ்ஐ அவர்களை பாராட்டி அவருக்கு ஒரு பரிசு வழங்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ்
புகழடைந்த இறைவனுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பெயர் கிடைத்தாலும் ஆமாம், உங்களில் யாருக்கேனும் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருந்து இப்போ பரிசு வாங்கியிருக்கிறவர்களோட உங்களுக்கு கூடுதலாக இருப்பதாக கருதினால் அந்த கேடரில் அவங்கள என்ன கேடரில் பரிசு கொடுத்துருக்கோமோ அந்த கேடரில் அவங்களோட நீங்கள் அதிகமாக மார்க் வாங்கியிருப்பதாக நீங்கள் கருதினால் எங்களை தயவு செய்து அணுகுங்கள். உங்களுடைய சிரமப்பட்டு நீங்கள் அந்த மதிப்பெண் பெற்றமையை நிச்சயமாக நாங்கள் பாராட்ட தயாராக இருக்கிறோம். அதற்கான பரிசுகளையும் நாங்கள் மீண்டும் உங்களுக்கு வழங்குகின்றோம். இது விட்டு போய்விட்டது என்று யாரும் மனம் வருத்தப்பட வேண்டாம். ஒருவேளை மேடையில் கொடுக்கவில்லை என்பது இறைவனுடைய நாட்டமாக இருக்கிறது. நாம் அதை ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு வழங்கப்படும் பரிசும் உங்களுக்கு ஷீல்டும் நிச்சயமாக வழங்கப்படும் இன்ஷா அல்லாஹ்.